ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரைட்ஸ் ரிஷி. போன வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோட பர்த்டே அதிகமாக வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் விஷஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் நான் இந்த வீடியோ வந்து பர்த்டேக்கு முன்னாடியே தான் எடுக்கிறேன். இப்போ அந்த வீடியோவும் பர்த்டேக்கு முன்னாடியே தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா விஷஸ்க்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்னன்னா யூடியூப்பை போட்டு அடிக்கிறோம். சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் பட் ஹியர் த மேட்டர். ஓகேங்களா? என்னன்னா எப்போ செப்டம்பர் 6, 2023 அப்போ வந்து நம்ம ரைட்ஸ் ரிஷி ஆஷ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கோம். இந்த ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலை. அந்த சேனலில் நான் மோஸ்ட்லி கவர் சாங்ஸ் அந்த மாதிரி தான் நான் போடுவேனே. கவர் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதுனால மோஸ்ட்லி கிளைம் ஸ்ட்ரைக் வர்றது சாதாரணம். அதுக்கு அப்பப்போ நான் கண்டம் பண்ணி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறது உண்டு. ஏன் அந்த சேனல்ல நீ போஸ்ட் பண்ணலாமே, ஏன் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற அப்படின்னா அந்த சேனலில் அதிகமாக ரீச் இல்லை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 100க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காது. அப்படி இருக்குள்ள இந்த சேனலில் 2000 பேர் இருக்கீங்களே, நீங்களாவது கேட்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சேனலில் நான் வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ என்னன்னா, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. கரெக்டாக தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இத்தனை நாளாக உள்ளூர்காரன் அடிச்ச நான் இப்போ வெளியூர்காரன்ட்ட போய் சண்டை இழுக்க போகிறேன். ஓகேவா? யூடியூப் ப்ளஸ் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஜஸ்டின் பீபர். நான் ஜஸ்டின் பீபரோட ஒரு ஃபேன். பட் இருந்துமே நான் இப்போ வந்து அவரை பற்றி நான் இப்போ இங்கே பேச போகிறேன். என்னன்னா, மனக்குமுறல்களை வந்து இங்கே நான் கொட்ட போகிறேன். யூடியூப் அடிக்க போகிறது இல்லை, ஜஸ்டின் பீபரை பற்றி நான் திட்ட போகிறது இல்லை. ஜஸ்ட் என் மனக்குமுறல்களை இங்கே நான் கொட்ட போகிறேன். யூடியூப் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா, செப்டம்பர் 6, 2023 நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் யூடியூப்பில். ரைட்ஸ் ரிஷி லவ் யுவர் செல்ஃப் இன்ட்டு ஆஃப்டர் அப்படின்ட்டு. ஆஃப்டர்ன்ற ஒரு ஃபிலிம் சீரீஸ். அந்த ஃபிலிம் சீரீஸை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஒரு சாங் வந்து இதுக்காக டெடிகேட் பண்ணி ஒரு கவர் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜஸ்டின் பீபரோட லவ் யுவர் செல்ஃப் இட்ஸ் மை ஃபேவரட் சாங். என்னோட ஸ்பாட்டிஃபை எடுத்தீங்கனாலுமே அந்த சாங் வந்து எப்போவுமே முன்னே இருக்கும். ஏன்னா அந்த சாங்கில் சொல்லப்படக்கூடிய லிரிக்ஸ் ஹோல் ஹார்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கவர் பண்ணக்குள்ள எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து நீங்கள் கன்ஃபார்மாக பப்ளிஷிங் லைசன்ஸ் வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, வார்னர் மியூசிக் தானே ஒன்று. மோஸ்ட்லி இப்போ லீடிங்கான லேபிள்ஸ் இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த திங்க் மியூசிக், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மியூசிக், சோனி மியூசிக், அந்த மாதிரியான லேபிள் எல்லாம் உண்டு. ஓகேங்களா? மியூசிக் ஸ்ட்ரீமிங் லேபிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மியூசிக் லேபிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்க்கக்குள்ள சோனி மியூசிக் அப்படின்னு வரும், இல்லைன்னா திங்க் மியூசிக்னு ஒன்று. ஹிப்ஹாப் தமிழெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு திங்க் மியூசிக்கில் ஒர்க் பண்ணுவார். அனிருத் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோனி மியூசிக்கில் ஒர்க் பண்ணுவார். தென் தமன், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நார்த் சைடில் இருக்கிற அஜித் சிங், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மோஸ்ட்லி டி சீரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க் பண்ணுறதுனா அந்த மாஸ்டரிங் ரைட்ஸை மட்டும் அந்த அவங்க மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அது கரெக்டாக தெரில லேபிள் பற்றி. பட் ஹியர் த மேட்ரிஸ், என்ன தான் அவங்க மியூசிக் பண்ணாலுமே அந்த மியூசிக் அந்த லேபிளுக்கு கீழே தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஜஸ்டின் பீபரோட சாங்கை நான் கவர் பண்ணக்குள்ள நான் என்ன நினச்சேன்னா, ஒன்று யூனிவர்சல் மியூசிக்கில் இருக்கணும், இல்லைனா வார்னர் மியூசிக்கில் இருக்கணும். ஏன்னா எட் ஷீரன்னா பார்த்தீங்கன்னா வார்னர் மியூசிக், ஜஸ்டின் பீபர் மேபி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா இருக்கும். ஏன்னா லீடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இது ரெண்டு தான், லீடிங் லேபிள்ஸ் இது ரெண்டு தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி இருக்குள்ள நான் பப்ளிஷ் பண்ணேன். டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நீங்கள் கவர் லைசன்ஸ் வாங்கணும்னாங்க. அந்த கவர் லைசன்ஸும் நான் வாங்கினேன். இப்போ இங்கே தான் அல்டிமேட்டு, கவர் லைசன்ஸ் வாங்கினேன், இன்க்ளூடிங் யூடியூப் அண்ட் எவ்ரிதிங். ஐஎஸ்ஆர்சி கோட், யூபிஎஸ்சி கோட் அப்படின்னா சொல்லுவாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில். அந்த கோட் எல்லாமே நான் வாங்கி நான் வந்து பப்ளிஷும் பண்ணேன். ஓகேங்களா? பப்ளிஷ் பண்ணக்குள்ள எனக்கு ஸ்பாட்டிஃபைலேயே பப்ளிஷ் ஆகிடுச்சு, ஆப்பிள் மியூசிக்கில் பப்ளிஷ் ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமே பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட ஸ்பாட்டிஃபைல என்னோட பாட்டு இருக்கும்.
ஐ மீன் அந்த கவர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன மேட்ருனா, யூடியூப்ல இந்த ஆஃப்டர் படத்தோட சீன்ஸ் எல்லாம் கொலேஜ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட், இந்த நம்ம சேனலோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்சி கிரியேஷனும் என்னமோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார், இப்போ வச்சில்ல. அவர்கிட்ட கொடுத்து நான் எல்லாமே இதை கொலேஜ் பண்ணி நம்ம சாங்கையும் கொலேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சப்டைட்டில் எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணக்குள்ள ரொம்ப ஆதரவெல்லாம் இல்லை, ஓகேவா இருந்தது. இல்லை தப்பா சொல்கிறேன், ஆதரவு நல்லா போச்சு. 14 daysல 1000 வியூஸ். இதெல்லாம் நான் கனவுலே கண்டதில்லை, பட் வந்துச்சு. ஓகேங்களா? 14 daysல வந்துச்சு. 15th day ஒரு கிளைம் வருது. என்னன்னா, இந்த மாதிரி பேர் என்னமோ தானே, ஆக்சுவலி ஜஸ்டின் பீபர் தான் நமக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்கணும். பட் கிளைம் கொடுத்தாலே வேற ஒருத்தர், வேற ஒரு ஆர்டிஸ்ட். நான் வந்தோடனே ஷாக்ட் ஆயிட்டேன். என்ன இது, ஜஸ்டின் பீபர் பாட்டுக்கு வேற யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிளைம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து இல்லைங்க கிளைமெண்ட் நீங்கள் தப்பு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கேன், நான் லைசன்ஸ் வச்சு தான் அப்லோட் பண்ணேன் என்னோட ஸ்பாட்டிஃபை எல்லாத்துலேயுமே. நீங்கள் போய் பாருங்கள், ஈவன் யூடியூப் மியூசிக், ப்ளே மியூசிக் அங்கே கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே கூட நான் யூபிசி அண்ட் ஐஎஸ்ஆர்சி கோடு வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒத்துக்க முடியாது கல்லாட்டாடுற அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா யூடியூப்ல 2 விதிகள் உண்டு. அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆர் காப்பிரைட் கிளைம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். இந்த 3 விஷயம் இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா, காப்பிரைட் கிளைம்னா என்னன்னு சொல்றேன். காப்பிரைட் கிளைம்னா நீ வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை அப்படியே எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று காப்பிரைட் கிளைம் கொடுக்கலாம், இல்லைனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அதான் உங்கள் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். காப்பிரைட் கிளைம் வந்து நான் உங்ககிட்ட இருக்கிற காசை ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டோ இல்லை மொத்த அமௌண்ட்டையோ எடுத்துப்பேன், ஆனால் உங்கள் சேனலில் வீடியோ அப்படியே தான் இருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா மொத்தம் 3 ஸ்ட்ரைக் தருவாங்க ஒரு சேனலுக்கு. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் 3, காப்பிரைட் ஸ்ட்ரைக் 3ன்ட்டு. 3ல் 1 காலி. 3ம் காலி ஆயிடுச்சுன்னா உங்கள் சேனலே காலி, டெர்மினேட் பண்ணிடுவாங்க, சேனல் இருக்காது. நீங்கள் புது சேனல் தான் வச்சாகணும். யூடியூப்கிட்ட போய் நீங்கள் கெஞ்சனாலும் யூடியூப்கிட்ட வாங்க முடியாது. ஈவன் தோ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 மில்லியனுக்கு மேலே ஒரு சப் வச்சுருக்கீங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக இர்ஃபானுக்கு கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவரு கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன், சேனல் டெர்மினேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுதான் விஷயம். ஓகேங்களா? நான் இந்த சேனலை பொத்தி வளர்த்து வச்சிட்டு இருக்கேன். எந்த காப்பிரைட் கிளைம் வந்தாலுமே அது தட்டி முட்டி அப்படியே வாங்கிடுவேன். ஸ்ட்ரைக் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் வந்துருக்கு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், நம்ம சேனலில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படின்ற ஒருத்தரோட வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த யூஎஸ்ல வந்து ரேசிஸ்ட் போலீஸ், ஓகேங்களா, அவர் வந்து கழுத்தை நெரிச்சு ஏதோ ஒரு கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ், ஒரு 2020 நினைக்கிறேன், 2020 21 அது மிகப்பெரிய கேஸ், வேர்ல்டு வைட்ல மிகப்பெரிய கேஸாக போச்சு. அந்த கேஸை பற்றி போட்டிருந்தேன். அதில் அந்த வீடியோவே எடுத்து நான் அப்படியே போட்டதுனால தெரியாதனமாக போட்டுட்டேன், அதை பிளர் பண்ணாமல் போட்டுட்டேன். அது போட்டதுனால கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் யூடியூப் வந்து தந்துச்சு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒன்ஸ் இந்த பிரச்சனையை பற்றி பூம் ஆன உடனே நிறைய யூடியூபர்ஸ், நிறைய கிரியேட்டர்ஸ் இதை பற்றி சொன்னாங்க. யூடியூப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி 3 ஸ்ட்ரைக், அதான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு எதிர்மாரியாக நீங்கள் வந்து போடுறீங்க, இது வந்து துரோக செயல் அப்படின்ற கோணத்தில் பார்த்து, எப்படி சொல்ல, மாரல் எத்திக்ஸுக்கு எதிர்ப்பாக இருக்கும் பட்சத்தில், எல்லாம் சட்டவிரோத செயல்கள் ஏதாவது யூடியூப்ல நீங்கள் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்காக தரப்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஸ்ட்ரைக் 2த்துலையுமே இருக்கும். ஏதாவது 1த்துல 3 ஸ்ட்ரைக்குமே போச்சுன்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனல் அந்த ரைட்ஸ் ரிஷி ஆஷ்ன்ற அந்த சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து இந்த யாருன்னே தெரியாத இந்த நபர் வந்து தராரு, மறுபடியும் தரேன். ஏங்க நீங்கள் யாருன்னே தெரில, ஈவன் ஜஸ்டின் பீபர் கூட இதை தரல,
நீங்கள் எப்படி தரலாம் ஸ்ட்ரைக்குன்னு உடனே ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ டே எனக்கு வந்து மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்து விழுது. கிளைம் இல்லை, ஸ்ட்ரைக், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ரைக் விழுது. யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிப்னாசிஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் குரூப்லேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்து வருது. என்னடா இப்போதான் போச்சு, அடுத்த நாளே இந்த மாதிரி வருதே அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறம் நான் ஜஸ்டின் பீபரோட சாங், இந்த லவ் யுவர் செல்ஃப் சாங்கை வந்து நான் யூடியூப்லேயா இருக்கட்டும் மற்ற இடத்துலையே பார்த்தேன் யூனிவர்சல் மியூசிக்குன்னு தான் இருக்குது. என்ன யூஎம்ஜி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கூகுளில் போய் ஹிப்னாசிஸ் மியூசிக் ஜஸ்டின் பீபர்னு போட்டோடனே வெரைட்டி ஃபேமஸ் மேகசின், வெரைட்டி அப்படின்ற ஒரு மேகசின், நம்ம ஊரில் எப்படி விகடன் நக்கீரன் அந்த மாதிரிலாம் இருக்கோ, வெஸ்டர்ன் சைடில் வந்து இந்த வெரைட்டின்ற அந்த ஒரு மேகசின், அதில் வந்து மோஸ்ட்லி சினிமாவை பற்றினா கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேகசின் வந்து எந்த டேட் தெரியுமா, ஜான்வரி 24, 2023 அப்போ வந்து லைக் அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க வெரைட்டியில். என்னன்னா இது மாதிரி ஹிப்னாசிஸ் மியூசிக் வந்து ஜஸ்டின் பீபரோட ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்டா எனக்குனே வரீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா ஓகே தே ஹாவ் ரைட்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். தென் அகைன் அவங்ககிட்ட டிஸ்பியூட் பண்ணேன். ஓகேங்க, நான் பண்ண தப்பு தான், பட் ஈவன் தோ எனக்கு ஐ ஹாவ் அ லைசன்ஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு வந்து அவங்களோட மெயில் ஐடி வந்து ஷோ அப் ஆச்சு. இப்போ நான் இன்னும் ஸ்டில் அவங்களுக்கு மெயில் போடல, ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ எப்போ போட்டேன்னா பாட்டு ரிலீஸ் ஆனது September 6, 2023. ஓகேங்களா, September 6, 2023 நம்ம சேனல் ஆரம்பித்து, இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 5 years, அதான் போன வருஷம் போட்ட உடனே அதுக்கு ஒரு ஸ்பாட்டிஃபைல இருக்கட்டும் சரி, ஆப்பிள் மியூசிக்கில் இருக்கட்டும் சரி, ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஜியோ செவனில் இன்னும் தெரில, நான் இன்னும் போய் செக் பண்ணல. ஐ திங்க் தே கிவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரீம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனுங்க என்ன யூடியூப்பில் வந்து போட்டதுக்கு 16 செப்டம்பர் அப்போ நான் ரெடி பண்ணி அவ்வளோ லேட்டாக போடுறேன். அதுவும் லேட்டாக போட்ட பிறகு இவனுங்க என்ன பண்ணால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. என்னடா பண்ண அப்படின்னு இன்னி வரைக்குமே 1 year நான் அதுக்கு வந்து எதுவுமே பண்ணலை. இப்போ மேட்ரு என்னன்னா, ஓகே இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நான் இப்போ வரேன். என்னன்னா யூடியூப், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். ஹிப்னாசிஸ் மியூசிக்காக இருக்கட்டும் சரி, யாராக இருக்கட்டுமே சரி, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நீ அப்படியே நம்பிடுவியா? அதாவது மியூசிக்கில் ஒரு விஷயம் இருக்குது, சாம்பிளிங்கிற ஒரு விஷயம், இல்லைனா கவர் அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த சேனலில் மொத்தம் 3 ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்கு. பட் வேற டைமில் அந்த வேற டைமில் வந்ததுனால எனக்கு வந்து டோட்டலாக அந்த 3 ஸ்ட்ரைக்கும் எனக்கு வந்துடாது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரைக்கும் எனக்கு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வந்து மொத்தம் 6 மாதம் ஆகும். ஸோ இப்போ என் சேனல் நல்ல நிலமையில இருக்குது. பட் ஐ ஹாவ் டு பூஸ்ட். ஓகேங்களா, நல்லா பூஸ்ட் பண்ணால் தான் SEO ரேட்டிங்னா நான் பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து நல்லா பூம் ஆகும். அது வரைக்கும் அது அப்படியே மங்கன மாதிரி தான் இருக்கும். இப்போ மேட்ரு என்னன்னா, ஆல்ரெடி தும்ஹி ஆனா அப்படின்ற ஒரு ஹிந்தி சாங் வந்து போட்டேன். டி சீரிஸ் கிளைம் கொடுத்தாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஓகே, அக்செப்டபிள். ஏன்னா அந்த கரியாக்கையை அப்படியே எடுத்து போட்டு நான் வந்து என் வாய்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணி நான் போட்டேன். ஓகே, டன். அடுத்து கேரியத், சுஷாந்த் சிங் ராஜ்புட்க்கு ட்ரிபியூட் தர வகையில் போட்டேன். அதையும் தூக்கிட்டீங்க. ஏன்னா அதே வேலை தான் நான் அதில் பார்த்துருந்தேன். சரி, ஓகே, அக்செப்டபிள், தூக்கியாச்சு, டன். ஏன்னா அதே டி சீரிஸ். ஓகே, டன், சூப்பர். அடுத்து இவனுங்க, நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? நான் அதில் எதுவுமே பண்ணலை. சாம்பிளிங்கும் ஜஸ்ட் அந்த விஷயத்தை மட்டும் சாம்பிள் மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன். உள்வாங்கி நீங்கள் ரைட்டிங்காக நீங்கள் அதை அந்த என்னது ஸ்ட்ரைக்கை வந்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னன்னா நான் எதுவுமே பண்ணலை. அதில் ஜஸ்ட் ஒரு கிட்டார் எடுத்து கிட்டார் தான் எடுத்து வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த சாங்க்கு எல்லாமே வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக் ப்ரொடக்ஷன் அவ்வளோ நாள் நான் உட்காந்து பண்ணி தென்
எல்லாத்தையுமே கொலைச் பண்ணி நான் வந்து மாஸ்டரிங் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணா நீங்க ஒரே இதுல வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போயிடுறீங்க. சரி, இப்போ இதை சொல்றதுனால எனக்கு ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக்ல அந்த பாட்டு இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் யூடியூப்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன நடக்குது, என்ன நாங்க பேசுறோம் அப்படின்றத செக் பண்ணுங்க. முதல்ல நான் என்ன கண்டென்ட் அதுல இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க செக் பண்ணுங்க. யாரோ ஒரு பெரிய மேஜர் கார்ப்பரேட் சொல்ற ஒரு விஷயத்த அப்படியே நம்பி எங்களுக்கு நீங்க ஆட்டோமேட்டட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது ரொம்ப தப்பு. ஈவன் தோ நீங்க ஏஐ வச்சு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரைக் கொடுத்தாலுமே ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நாங்க மேனுவல் ரிவ்யூக்கு அனுப்புறோம்னா அந்த டைம் நீங்க செக் பண்ணுங்க நாங்க பண்ணது தப்பா கரெக்டா இல்லையான்ட்டு. கவர் சாங்ஸுக்கு கொடுக்கலாம் தப்பு இல்லை, பட் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ணி நாங்க தர அந்த சாங்குக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஸ்ட்ரைக் தர்றது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால நான் வந்து பேசுறேன். நீங்க கொடுத்த ஸ்ட்ரைக் கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வரேன். ஏன்னா அந்த சாங் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் யுவர் செல்ஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது அந்த அதுல வரக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே நான் அப்படியே அந்த கரையாக்கையை தூக்கி போட்டு நான் என்னோட வாய்ஸை நான் அதில் செலுத்தி நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்த மாதிரி தான் நீங்க அதில் கிளைமே கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது தப்பான ஒரு விஷயம். நீங்க நான் லிரிக்ஸுக்கு வந்து கொடுத்தம்பா ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, அக்செப்டபிள். இல்லையா நீங்க சாம்பிளிங் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நீங்க கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தா எவ்வளோ இப்போ வர அப்கமிங் ஆர் இப்போ மேஜராக இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ்னால் வந்து தே டூயிங் சாம்பிளிங். ஏன்னா அது தப்பான ஒரு விஷயம் இல்லை மியூசிக்கில். ஏன்னா இந்த அட்லி சொல்ற மாதிரி 7 ராகம் தான் 7 தாளம் தான் அப்படின்ற கணக்குல தான் இப்போ மியூசிக் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள எல்லாருமே ஒரே அப்படியே பேட்டர்ன்ல தான் போட்டாகணும், வேற வழி கிடையாது. ஸோ சாம்பிளிங்ன்ற ஒரு விஷயம் தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்க கவர் சாங் போடுறது தப்பு அப்படின்றது சொல்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எத்திக்கலா தப்பு தான் அப்படின்றது நான் மாரல் எத்திக்கலா நான் தப்புன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் யூடியூப்ல சொல்லணும்னு நினைச்சேன். யார் என்ன பண்றாங்கன்னு ஒழுங்கா செக் பண்ணி பாருங்க. இப்ப மேஜர் கார்ப்பரேட் சொல்றத வச்சு நீங்க பண்ற இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா இப்ப நாங்க தான் உங்களோட ஆடியன்ஸ், கிரியேட்டர்ஸும் உங்களோட ஆடியன்ஸ் தான். ஒன்ஸ் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூபே காலி பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடும். இதே தான் வாட்ஸ்அப்ல இப்ப மெட்டா சர்வீசஸ் ஆச்சு. இப்போ என் டு என் என்கிரிப்ஷனை வந்து கட் ஆஃப் பண்ணோம், கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட கீஸை கொடுங்க, டோக்கன்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு தெரில. டெலகிராம் வந்து ஆல்ரெடி ஃப்ரான்ஸில் வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு. டெட்டோ சரியா எனக்கு தெரில. அந்த ஓனர், டெலகிராம் ஓனர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஈவன் தோ ரஷ்யாவோட ஆளவர் ஓன் கண்ட்ரிலே அவர் வந்து துரத்தடிக்கப்பட்டு ப்ரைவசிக்காக ப்ரைவசி கண்ட்ரோல் பண்ணி நான் வச்சிருக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. பட் நான் அதுக்குள்ளே ரொம்ப போகலை. ஏன்னா அது ரொம்ப ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வேறு யூடியூப் சேனலில் அது மாதிரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட சோர்சஸ் கிடைக்கும். தெரியாமல் பேசக்கூடாது அந்த விஷயத்த. அதனால தான் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரினா இருக்குது ஓகேங்களா. இந்தியாவிலே இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ், டிக்டாக் போன மாதிரி, டிக்டாக்னா என்ன பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு இருந்தது. பட் அதையே பேன் பண்ண கவர்மெண்ட் யூடியூப்பை பேன் பண்ண டைமே எடுக்காது. ஏன்னா இப்போ நியூவாக ப்ராட்காஸ்டிங் டிராஃப்ட் ஆர் சம்திங் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா ப்ராட்காஸ்டிங் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அது வந்து ஒரு செகண்ட் டிராஃப்ட். அதை பற்றி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவை நான் அதை பற்றி நான் போடுறேன். அப்படி இருக்குள்ள அதன் மூலமாக ஏதாவது ஒரு கிரியேட்டர் பேச முடியாமல் தத்தளிச்சு நான் யூடியூப் பக்கமே வரல. இப்போ கிரியேட்டர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ கிரியேட்டர்ஸ் கம்மி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதுப்பா பிரச்சனை, நான் அப்படியே போகிறேன் அப்படின்ட்டு போக ஆரம்பித்தாங்கன்னா யூடியூப்க்கு அங்கே வேலையே இருக்காது. அப்போ நீங்கள் யூடியூப் நடத்துறீங்கன்னா எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கார்பரேட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி, கார்பரேட்ஸ்க்கு ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் அவங்க பாட்டை புஷ் பண்ணிடுவாங்க. இல்லை பழைய மாதிரி ஜஸ்ட் வினல் ரெக்கார்ட்ஸை வச்சு அவங்க வந்து புஷ் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். பட் நாங்கள்
கிரியேட்டர்ஸ், நீங்கள் எங்கள் கிரியேட்டர்ஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணுமே, கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸுக்கு தான். ஏன்னா நாங்கள் தான் எங்களோட ஓன் டேட்டாவை போட்டு எல்லாமே பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம், கண்டென்ட்டாக தரோம். அந்த கண்டென்ட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் புஷ் பண்ணீங்க, அதில் வந்து வர ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு ரெவன்யூவே கிடைக்குது. இந்த வீடியோவில் ஸ்ட்ரைக் தந்தாலும் பரவாயில்ல யூடியூப்பை, நான் இந்த யூடியூப்பை வந்து நான் ரொம்ப கண்டம் பண்ணுறேன் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ணி போடக்கூடிய வீடியோ, அதில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்குது அப்படியே எடுத்து போடுறான் கண்டென்ட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீ ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், கிளைம் கொடுக்கலாம். பட் அவனோட ஓன் ஒர்க், அவனோட ஓன் டைமை கொடுத்து ஒர்க் பண்ணி தர அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப தப்புன்னுவேன். அது ஸ்ட்ரைக் தர மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல் கிளைமேட் யாராக இருப்பாங்கன்னா ஒரு கார்பரேட்டாக தான் இருக்கும். நான் ஏன் இந்த இடத்துல கார்பரேட்ன்றேன்னா, அது நான் ஒரு ஃபேமஸ் வேர்டாக நான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணல. எனக்கு அந்த பேர்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு காரணத்தினால தான் சொன்னேன். ஏன்னா இப்போ நான் இந்த இடங்கள் மூலமாக நான் அடிபட்டிருக்கேன், இவங்க மூலமாக நான் அடிபட்டிருக்கேன், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்க மூலமாக அடிபட்டாங்கன்ட்டு. இப்போ வேற ஒரு சேனலுக்கு நடந்த விஷயத்துக்காக நான் வந்து இந்த சேனல் அந்த கிளைமேட்டை போய் நான் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா எனக்கு அது நடக்கலை. ஸோ நான் அந்த இடத்துல வந்து கார்பரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன், அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ YouTube have to do manual review as correctly and genuinely. ஓகேங்களா, இதை நான் வந்து பேசுகிறேன், என்ன மாதிரியான கிரியேட்டர்ஸ் பேசுங்க. சின்ன கிரியேட்டரில் நான் ஒரு சின்ன கிரியேட்டர் தான், ரொம்ப 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 சின்ன கிரியேட்டர். பட் நான் பேசுகிறேன்னா நான் அந்த அளவுக்கு அடிபட்டு இந்த ஒரு வருஷமாக நினச்சி என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே, எந்த பக்கம் போனாலும் அடி விழுதே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து சொல்கிறேன். யூடியூப் எங்களை மாதிரி நீங்கள் எங்கள் கிரியேட்டர்ஸ்க்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டுமே தான் நாங்கள் உங்களை மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வச்சுருப்போம். அதுதான் உண்மை. திடுதிப்புன்னு இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து தூக்கிட்டு போங்கடான்னா உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாது, கிரியேட்டர்ஸ் எங்களாலேயே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்கள் வந்து உங்களெல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கும் பொழப்பு ஓடும், எங்களுக்கும் பொழப்பு ஓடும். அதனால் யூடியூப் அவங்கள ஏன்னா இந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு லைஃப்பில் ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. அதனால் நான் யூடியூப்பை வந்து நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை, நான் இதை மாற்றிக்கோங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் இந்த வீடியோவை இப்போ ரிமூவ் பண்ணப்பட்ட வீடியோவை இப்போ நான் மறுபடியும் போடுறேன். மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா நான் மறுபடியும் கவர் சாங்கே போட மாட்டேன், அதுதான் உண்மை. ஓகேங்களா, அது எனக்கு தெரியல அந்த வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கிளைம் தான் கொடுக்க போகிறேன். கிளைம் கொடுத்துட்டு இல்லை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் மறுபடியுமே நான் வந்து வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டுட்டு மறுபடியும் நான் இன்னொரு கவர் சாங் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன், அதுவும் நான் பண்ண பார்க்குறேன். ஸோ மறக்காமல் அந்த ஸ்பாட்டிஃபை லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா, கீழே அந்த சாங்க்கு மறக்காமல் கேளுங்க. ஹிப்னாசிஸ் மியூசிக் ஆர் யூடியூப் யாராவது போய் அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது எங்களோட சாங் நீங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு அவன் லைசன்ஸே போலி அப்படின்ட்டு இதெல்லாம் தூக்கிடாதீங்க. அங்கே தான் தூக்குனீங்க, இங்கேயாவது விட்டு வைங்க சரிங்களா. எனக்கு அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன்னா அந்த சாங்க்கெல்லாம் நான் பிரச்சனையே பண்ணல, ஓகே எடுத்துட்டாங்க, ஓகே டன். ஏன்னா நம்மளாலே தப்பு இருக்குது, அப்படியே எடுத்து கராக்கே யூஸ் பண்ணியிருக்கூடாது. ஏன்னா அது எனக்கு புதுசு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதே, ஃபீல்டு உள்ள வர்றதுக்கு அப்படி இருக்குள்ள நான் அது பெருசாக கண்டுக்கல. பட் இது நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண பிறகு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு மொத்தம் மனக்குமுறல்களை என்னால் வச்சிருக்கும்ல வெளிக்கொணரிட்டேன். ஓகே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், ஜியோ7 அண்ட் பூம் பிளே போல் ஜாக்ஸ்டா அந்த மாதிரி ஏகப்பட்ட கானானா இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு நம்மளோட சாங்ஸ் எல்லாம் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ மீன் கவர் சாங்ஸ் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரைட் ஸ்ரீ ஷேஷ் சொன்னல அந்த சேனலும் கீழே கமெண்ட்ல இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. அந்த சாங்ஸும் அந்த ஸ்பாட்டிஃபை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணவங்க இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன், வேறு ஒரு வீடியோவில் இல்லை,
அடுத்து வந்து இந்த ப்ராட்காஸ்டிங் இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல அதை பற்றி இப்போ நான் பேச வரேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது அடுத்த வாரம் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from your right, Rishi. Bye.